All right. So நாங்க இன்றைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் பேசிக்கா ரெண்டு கான்செப்ட் என்று சொல்லியிருந்தேன். என்னென்ன சப்பும் ஃபங்க்ஷனும். அப்ப VB.net பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்காங்க. இந்த VB.netல 2 பேர். ஒன்று ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபங்க்ஷன் இங்கால கால் பண்ணுவோம். இந்த இதுல வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று சப். இந்த சப்பை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று இவெண்ட்டுக்குரிய சப், அடுத்தது ஜெனரல் சப். ஃபங்க்ஷன்ல வந்து ஒன்றே ஒண்ணுதான் ரிட்டர்ன். ஜெனரல் சப் ரிட்டர்ன் இல்ல, நோ ரிட்டர்ன். அப்ப ஜெனரல் சப்ல இருக்கக்கூடிய விஷயம் நோ ரிட்டர்ன், ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயம் ரிட்டர்ன். மற்றபடி ரெண்டுமே ஒண்ணுதான், மெத்தட்ஸ் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவன் சப் பண்றவர் எப்ப ஸ்டார்ட் ஆவாருன்னு சொன்னா, இவங்களை எல்லாம் கால் பண்ணணும், டிஃபைன் பண்ணிடலாம். இவங்களை எல்லாம் கால் பண்ணணும். இவங்களை கால் பண்ண தேவையில்லை, ஒரு ஈவெண்ட் நடந்தா காணும். அதான் இந்த பட்டன் கிளிக், பிடிஎன் கிளிக் பண்றது, டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுறது, அப்படி. அப்ப இவரை நாங்க ஒரு பக்கம் வெட்டி எடுத்துட்டா, இந்த விஷயத்த அப்படியே தனியா எடுத்துட்டா நாம இதுக்குள்ள கவர் பண்ணிட்டோம், முடிஞ்சு. இப்ப நாம கதைக்க போற விஷயம் இங்க. சோ இவர் ஒரு ஆள், அண்ட் தென் இவர் ஒரு ஆள். இவங்களை எப்படி டிக்ளேர் பண்றதுதான் எங்களுடைய கேள்வி. ஜஸ்ட் இங்க நாங்க டிக்ளேர் பண்றது எப்படி இருந்துச்சுன்னா, வளம மாதிரி தான். ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டார்ட் பண்றோம், ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், தென் பராமீட்டர்ஸ் வரும். பராமீட்டர்ஸ் என்ன, இந்த இன்டெஜர் ஏ, இன்டெஜர் பி அப்படின்ற மாதிரி இங்க ஆஸ் இன்டெஜர் ஏதோ ஒரு வேல்யூவை அதை கொண்டு வரதுக்காக. தென் அதுக்கு பிறகு என் ஃபங்க்ஷன், இந்த பிராக்கெட் ஆரம்பிச்சு முடிக்கிற கான்செப்ட்ல தானே, அதனால என் ஃபங்க்ஷன் ரெண்டு வரும். ஜஸ்ட் நடுவில் இங்க கடைசியா ஒரு ரிட்டர்ன் என்ற கான்செப்ட் வரும். என்ன ஃபங்க்ஷன்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் இந்த சப் பண்றவங்க நோ ரிட்டர்ன், ஜஸ்ட் சப் அண்ட் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கும் அதே மாதிரி பேர் வரும், அதே மாதிரி பாராமீட்டர்ஸ் என் சப் இங்க வந்து பட் நோ ரிட்டர்ன். அப்ப ரெண்டுமே அதான் விஷயம், ஒன்றும் இல்லை. ரிட்டர்ன் இருக்கிறது ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் இல்லை அது சப். ரெண்டுமே டிஃபைன் பண்ணணும், ரெண்டையுமே கால் பண்ணணும். பட் மெயின் டிஃபரன்ஸ் தான் ரிட்டர்ன். மற்றபடி ஈவெண்ட் சப் அப்படி இல்லை, டிஃபைன் பண்ணலாம், ஆனால் கால் பண்றது நாங்க இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, அந்த இவெண்ட்டுக்கு நடக்குது. இதுதான் விஷயம். இதுல நாங்க பண்றதுக்கு பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றது, சப்பை டிஃபைன் பண்றது, தென் அதுகளை கால் பண்றதுமான விஷயங்கள். அதுகளை தான் நாங்க இங்க பார்க்க போறோம். அந்த வகையில ஜஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள போறோம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ லோட் ஆகுது. விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோட நாங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ம்ல ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். லைக் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் அநேகமாக நாளைக்கு உங்களுக்கு தேவையான டவுட்டுகள் ஏதாவது இருந்தால், இதுவரைக்கும் படிச்ச விஷயத்துல VB.netல நீங்க கட்டாயம் கேட்கணும். அண்ட் அப்கோர்ஸ் நாளைக்கு அந்த பேப்பர்ஸ் செஞ்சிருக்கணும், பேப்பர்ஸ் செய்யணும். எல்லாம் பார்த்துட்டா வெள்ளி சனிக்குள்ள ஒரு எக்ஸாம் வச்சு கொண்டு நாங்க அங்கால கரெக்ட் ஃபங்க்ஷன், கரெக்ட் கன்செப்டுக்குள்ள போகணும். அதாவது கிரியேட், ரிட்ரைவ், அப்டேட், டிலீட் என்ற இந்த 4 விஷயங்களை டேட்டாபேஸ் ஒன்றை உருவாக்கி, டேட்டாபேஸ் சம்பந்தமா VB.netோட அதை கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் உண்டு உருவாக்கக்கூடியத நிலைப்பாட்டுக்கு வரணும். ஸோ அதுக்கான ப்ராக்டிசஸ் தான் கமிங் வீக்ஸ் ஃபுல்லா VB.netல. அதனால நீங்க இந்த மேபி டுமாரோக்குள்ள நீங்க இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமான எல்லா கான்செப்டுகளையும் பார்த்து பேப்பர்ஸையும் செஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அடுத்தடுத்து வரக்கூடிய அட்வான்ஸ் கான்செப்ட்ல விளங்கி கொள்றதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி கொள்றதுக்கும். சரியா? மெட்டல் ப்ரோ, ஒரு நீங்க அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஒரு சொஃபியா ஒன்று கிரியேட் பண்ண கேட்டாங்க. ரைட், ஓகே. நான் உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுக்கவா? ஆல்ரைட். ஸோ இப்போ நான் வந்து விண்டோஸ் ஃபார்ம் ஆப்புக்குள்ள வரோம். ஸோ விண்டோஸ் ஃபார்ம் ஆப்ன்றதை கிளிக் பண்றேன், நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன், அண்ட் தென் நெக்ஸ்ட். ஸோ இதுல நாங்கள் வளமே பேர் எல்லாம் மாற்றலாம். அது நான் ஜஸ்ட் மாற்றல, லைக் வைஸ் பிஃபோர் நான் ஜஸ்ட் ப்ராக்டிசஸுக்காக அப்படியே கொண்டு போறேன். ஸோ ப்ராஜெக்ட் லோட் ஆகி ப்ராஜெக்டுடைய என்வாயர்மெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்
ஸோ டூல்ஸ் எல்லாம் லோட் ஆகி வரட்டும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஜஸ்ட் 2 விஷயத்தையும் செஞ்சு பார்க்க போகிறோம். ஒன்றை டிஃபைன் பண்ணி கால் பண்ணி பார்க்க போகிறோம், இன்னொன்று டிஃபைன் பண்ணி கால் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த 2 விஷயம் தான், பிரச்சனை இல்லை. செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்துட்டா நாளைக்கு ஃபுல்லாக ரிவிஷன்ஸ் இதுகள் பார்த்துட்டு பேப்பர்ஸ் செய்யணும். அனஸ்டன் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போதான் இது ஓகே இருக்கு. இது கொஞ்சம் ஜாலியான லாங்குவேஜ். இது கொஞ்சம் வடிவா செஞ்சு வடிவா விஷயங்களை பிடிச்சி கொண்டா we can make some software. ஸோ அதனால கொஞ்சம் பேசிக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த இன்டர்ஃபேஸஸ் கான்செப்ட். நாட் லைக் C++, ரைட்? ஸோ அதனால அது அவங்க வந்து இருக்கிறதுலே பெரிய ஆக்கள் இல்லை, எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணக்கூடிய ஆக்கள் தான் இல்லைன்னு இல்லை. பட் இந்த .NET ஃப்ரேம்வொர்க்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி பண்ணும் கணக்க விஷயங்களை. ஸோ அதனால ஃபுல்லா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் லோட் ஆகுது. Windows Form application install. Open okay. Project ready ஆயிடுச்சு. But the front interface form design வாரதுக்கு லேட் ஆகுது. ரைட், ஓகே, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ இதுல வந்து எங்களுக்கு ஒரு ஃபார்ம் ரெடி ஆகி வந்துட்டு இந்த ஃபார்ம்ல தான் நாம எல்லா விஷயம் செய்ய போறோம். ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்காக நாங்க வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்க போறோம். 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் அல்லது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இட் வில் பி பெட்டர், ரைட்? ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்க போறோம். ரைட். ஸோ 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுப்போம், பிரச்சனை இல்லை. 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் அதுக்கு ஒரு லேபிள், and label 2, then button, right? லேபிளுக்கு நாம டெக்ஸ்ட் மாத்தி கொள்வோம். முதல் ஃபார்முக்கு மாத்தி கொள்வோம். கிரேட் என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம். அண்ட் லேபிள்ன்றதுக்கு வந்து ஜஸ்ட் மார்க்ஸ் 1 என்று போட்டுக்கொள்றேன். அண்ட் லேபிள் 2க்கு வந்து மார்க்ஸ் 2 என்று போட்டுக்கொள்றேன். பட்டனுக்கு வந்து கால்குலேட் என்று போட்டுக்கொள்றேன். அண்ட் ஹியர் இங்க வந்து டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து நான் நேமை மாத்திக்கொள்றேன். ஸோ txt m1, தென் இது வந்து txt m2, தென் பட்டனுக்கு வந்து btn cal. ஃபைன். ஸோ இந்த விஷயம் சேஞ்ச் ஆச்சு. இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணினால் என்ன நடக்கும்னு சொன்னா 2 வேரியபிள்ஸ் டேட்டாவையும் எடுக்க போறேன். முதல்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 நம்பரையும் எடுப்போம். ஸோ dim m1, m2 as integer, then m1 equal to text box, அங்க txt m1 டெக்ஸ்ட் எடுக்க போறோம். பிராக்கெட் அத வேல்யூ மாத்தணும், காரணம் காஸ்டிங் பண்றதுக்காக. ஸோ வேல்யூ, அந்த வேல்யூ மாத்தினாதான் எங்களால கால்குலேஷன் பண்ண முடியும். அதனால then m2 likewise before நாங்க என்ன செய்ய போறோம், val txt m2 dot text. ஓகே, இப்போ ஜஸ்ட் அங்க இருக்கிற 2 நம்பரை இங்க எடுத்து போட்டாச்சு. m1க்குலயும் m2க்குலயும் அவ்வளவுதான் நாம இங்க செஞ்சிருக்கோம். இப்ப நாங்க ஒரு 2 நம்பரை வேண்டி இப்ப 2 நம்பரை கொடுத்தாலே அதோட கூட்டுத்தொகையை கொடுத்தாந்து சராசரியா கண்டுபிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் கழிச்சு வேணும் எனக்கு. எப்ப 2 நம்பரை கொடுத்தாலும் அதனை கூட்டி பிரிச்சு சராசரியை சொல்ற ஆளா இருக்குது எனக்கு. அப்ப நான் அதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். என்னன்னு சொன்னா அவர் திருப்பி தர போறார், நாட் பிரிண்ட் பண்ண போறார், நாட் அவுட்புட் பண்ண போறார், ஒன்னும் செய்ய பண்ண போறார். அவர் ஜஸ்ட் எனக்கு திருப்பி அந்த வேல்யூவை தரணும். அப்ப ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆளா வேணும். அப்ப ரிட்டர்ன் பண்ணக்கூடிய மெத்தடா இருந்தா சப்ப கிரியேட் பண்ணுவோமா, ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோமா? எதை கிரியேட் பண்ணுவோம்? ரிட்டர்ன்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் யார் வருவார்? ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் இல்லாட்டி ஆனா சொல்றதை செய்யக்கூடிய ஆளுன்னு சொன்னா ஜெனரல் சப்ப கொண்டு வரலாம். அப்ப நாங்க இங்க ஃபங்க்ஷன், அதனால ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் avg. அவர் 2 பேரை டேட்டாவை பராமீட்டரை எடுக்க போறார்.
அப்ப பாராமீட்டர் எடுக்கணும்னு சொன்னா நாங்க அந்த வேல்யூ எடுக்க போறோம். அப்ப பை வேல் பை ரெஃப் ரெண்டு இருக்காங்க. இந்த பை வேல் பை ரெஃப்னு சொன்னா என்னடா, பை வேல்ன்றது இப்ப வேல்யூ என்ன இருக்கோ அதை உள்ளுக்கு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். பை ரெஃப்னு சொன்னா எப்பப்ப ரன் ஆனாலும் அப்பப்ப அந்த டேட்டா கூட கடைசி என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கணும். என்னன்னு சொன்னா அட்ரஸ் எடுக்கிறதும் வேல்யூ எடுக்கிறது. சோ வேல்யூன்றது இப்ப என்ன இருக்கோ அதை மட்டும் தான், அவ்வளவுதான் கதை. அதுக்கு பிறகு என்ன மாறுது மாறல எனக்கு தேவையில்லை. ஆனா பை ரிஃபரன்ஸா ஒரு வேல்யூ எடுத்தோம்னு சொன்னால் அந்த வேல்யூ எப்போ பேர்ல இருந்து வேல்யூ இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கொள்ளும். அங்க மாறுறது நீங்க ரெஃபரன்ஸ் பாயிண்டர் கன்செப்ட். பட் நாங்க கல்குலேஷன் சென்டர் வரும்போது பை வேல் தான் பாவிச்சு கொண்டிருக்கோம். அதனால பை வேல் தான். ஸோ பை வேல் ரெண்டு நம்பர் எடுப்போம். ஜஸ்ட் ஏ ஆஸ் இன்டெஜர் கமா பை வேல் பி ஆஸ் இன்டெஜர். அவ்வளவுதான். இப்போ ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி இப்ப பாருங்க இந்த என் ஃபங்க்ஷன் என்னத்தை காட்டி கொண்டிருக்கேன்னு சொன்னால் பாருங்க, ஃபங்க்ஷன் இன்னும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதல அப்படின்னு சொல்லி காட்டி. என் ஃபங்க்ஷனால என்ன அர்த்தம்? ரிட்டர்ன். அப்ப நான் ஜஸ்ட் அதே தான் செய்ய போறேன், ரிட்டர்ன் பண்ண போறேன். பட் என்னதுன்றது அடுத்த கேள்வி, அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். முதல் நாம செய்ய போறது ஜஸ்ட் இந்த ஏஐயும் பிஏஎம் வேண்டி இந்த கூட்ட போறேன். அப்ப நான் எனக்கு இங்க ஒரு டேட்டா வேணும். ஜஸ்ட் ஏவிஜி சொல்லி ஒரு டேட்டா கிரியேட் பண்றேன். ஏவிஜி ஆஸ் இன்டிஜர் ஈக்குவல் டு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த ஏஐயும் பிஐயும் கூட்டி ஏ பிளஸ் பிஐ கூட்டி டிவைட் பண்ண போறோம் 2ஆல. அவ்வளவுதான் இங்க நாங்க செய்ய போற வேலை. ரைட். ஸோ பேருச்சுன்னா ஜஸ்ட் ஆவரேஜ் எம்னு போடும். அப்ப ஆவரேஜ் எம்னு சொல்லி ஒரு இன்டெஜர், இந்த இன்டெஜர் ஏஎம்பிஎம் கூட்டி, அதாவது இங்க வந்து ஏஎம்பிஎம் கூட்டி ரெண்டால பிரிச்சு வார விடையை தர போறேன். அவரை நான் என்ன செய்ய போறேன்? ரிட்டர்ன் பண்ண போறேன் ஏவிஜிஎம். ஃபைன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ரைட். இப்போ நான் ஜஸ்ட் மெசேஜ் பாக்ஸ்ல என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்போ நான் கீழே இருக்கிற இந்த ஏவிஜி என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். ஏவிஜியை கால் பண்ணினாலே அந்த கால் பண்றதுக்குள்ள நான் ரெண்டு பேரை கொடுத்தாகணும். அவர் தான் இந்த M1, M2. ரைட். இப்போ என்ன நடக்கணும்? இதனால ஒரு வேல்யூ எனக்கு அவுட்புட்ல கட்டாயம் வரும். M1ஐயும் M2ஐயும் கொடுத்து ஏவிஜியை கால் பண்றேன். அப்ப ஏவிஜியை கால் பண்ணா ஏவிஜி இங்க ரன் ஆவர். ஏவிஜி திருப்ப எல்லாத்தையும் செஞ்சு ரிட்டர்ன் பண்ண ஏவிஜிஎம். அப்ப ஏவிஜிஎம் தான் இப்ப இந்த கன்செப்டுக்கான வேல்யூ. ஆனா அப்ப அது ஒரு நம்பர். ஆனா மெசேஜ் பாக்ஸ்ல பிரிண்ட் பண்ணும்போது நான் அதை என்ன பிரிண்ட் பண்ணணும்? டாட் டூ ஸ்ட்ரிங் மாதிரி தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ வேலை முடியுது. நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். ரைட். மார்க்ஸ் 1 78, மார்க்ஸ் 2 58 நடிக்கிறேன். கால்குலேட் கொடுக்குறேன். ரைட். ஸோ கால்குலேட்ல அவரேஜ் வருது. அதாவது 70, 30, 120, 136, அப்ப 68 அவரேஜ். ரைட். இப்ப நாம நம்மளோட விஷயத்துக்குள்ள வருவோம். மெயினா நாம இப்ப கரைக்க வேண்டிய விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப இது ஒரு என் ஃபங்க்ஷன். இது ஒரு என் ஃபங்க்ஷன். இப்ப இதுக்கு பிறகு நான் இன்னொரு விஷயம் உருவாக்குறேன். சப். அவர் சொல்றதை செய்ய போறார். சப் பண்றவர் சொல்றதை செய்ய போறார். சப் பண்றதுக்கு நான் கிரேட் ஒரு பேர் வைக்கிறேன். அவர் யார் எடுக்க போறான்னு சொன்னா ஒரே ஒரு ஆளு பை வேல் யாருன்னு சொன்னா ஏன்னு சொல்லி ஒரு ஆளு ஆஸ் இன்டெஜராக. அப்ப இந்த என் சப் என்ன செய்யும்னு சொன்னா இந்த ஏ வேண்டி ஜஸ்ட் செக் பண்ண போறாரு. இஃப் ஏ வேண்டுபட்ட ஏ வந்து கிரேட்டர் தேன் ஓ ஈக்குவல் டு என்னவா இருந்தா 50 இருந்தா தென் ஜஸ்ட் நான் மெசேஜ் பாக்ஸ்ல இங்கே பிரிண்ட் பண்றேன் பாஸ். அதர்வைஸ் எல்ஸ் மெசேஜ் பாக்ஸ்லயே ஃபெயில். இப்ப இங்க நான் இந்த மார்க்ஸை கொடுத்து சப்ப கால் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா இங்க நான் திருப்ப இங்க ஒன்றும் எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. நான் ஜஸ்ட் இப்ப கால் பண்றேன் கிரேட் என்றதை கால் பண்ணி கிரேடுக்குள்ள மார்க்ஸை கொடுக்கணும். என்ன மார்க்ஸ்? இவரையே கொடுக்குறேன். இந்த இவரை சூஸ்டிங் எல்லாம் மாத்தது இல்லையா, வேல்யூவா தான் நான் கொடுக்கணும். அப்ப நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ரைட். சேவ் பண்றேன். இப்ப ரன் பண்ணினால் இப்ப நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 50, 56, அடுத்தது 64, 60 மார்க்ஸ் பாஸ். இதோட ப்ரோக்ராம் முடியுது. சரி. இப்ப நாம நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். இப்ப ரெண்டு பேர் நம்ம கையில இருக்காங்க. ஒன்று ஃபங்க்ஷன், இன்னொன்று சப்.
இன்னொன்று ஜெனரல் சப். இப்ப உங்களோட கண்ணுக்கு முன்னாடி 3 பேரும் இருக்கணும். ஒன்று இதை சொல்லுவோம் இவெண்ட் சப். இவெண்ட் சப்னா என்ன? நாங்க ஹோல்ட் பண்ண தேவையில்ல. ஒரு இவெண்ட் நடக்கும்போது பட்டன் கிளிக்ன்றது ஒரு இவெண்ட். அப்ப இந்த இவெண்ட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹோல்ட் பண்ண போற சப்ப இவெண்ட் சப் சொல்லுவோம். இதுவும் ஒரு மெத்தட் தான். ஆனா இது ஆட்டோமேட்டிக்கா ஹோல்ட் பண்ணும் எப்ப ஒரு இவெண்ட் நடக்கும்போது. அடுத்த சப் நாங்களா கால் பண்ணணும். இப்படி இங்க கால் பண்ண மாதிரி இது ஒரு கோலிங், ரைட்? சோ இது இந்த ஒரு சப்பை நாங்க டிஃபைன் பண்ணி இங்க கால் பண்ணியிருக்கோம். இப்படி கால் பண்ணினால்தான் நடக்கும். ஏன்னா இங்க இந்த விதமான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வர தேவையில்லை. ஜஸ்ட் சொல்றது செய்வார். அடுத்த மெத்தட் இருக்கார் ஃபங்க்ஷன். இவர் கட்டாயம் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பார். அதுதான் கான்செப்ட். அப்ப ரிட்டர்ன் இருந்தால் ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் இல்லாட்டி சப். அதுவும் ஜெனரல் சப். இவன் சப் பண்றது இவன் நடக்கும்போது நடக்குது. இப்படி 3 வகையான மெத்தட்ஸை நாங்க பாவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு VB.netல. அப்ப இது ஏன் எங்களுக்கு தேவைன்றதான் அடுத்த கதை. அப்ப அந்த கதை வரும்போது எங்களுக்கு கேள்வி வருது, என்ன விஷயம் என்று சொன்னால், இப்ப இந்த 2 நம்பரை வேண்டி ஒரு ஏரியா கூட்டி பிரிச்சு இந்த பாசா ஃபைலாண்டு பாக்குற அவ்வளவு விஷயத்தையும் இந்த இதுல எழுதி இருக்கலாம். இந்த பட்டன் சர்க்கிளுக்குல அப்படித்தான் நாங்களும் எழுதி பழகினோம். ஆனால் ஏன் இப்ப பிரிச்சு எழுதி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பது என்னத்துக்கு மெனக்கட்டு இப்ப ஃபங்க்ஷன் பேர்ல ஒன்று உருவாக்கி சப்பண்ட பேர்ல ஒன்று உருவாக்கி என்னத்துக்கு அதெல்லாம் பேசாம பட்டன் கிளிக்ல அவளுக்கு எழுதினா அப்ப விஷயம் முடிஞ்சு 2 நம்பரையும் வண்டி கூட்டி பண்ணியாச்சு, என்னதுக்கு அது அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு கன்செப்ட் வருது. என்னன்னு சொன்னால், இப்ப இதே மாதிரி 4-5 இடங்கள்ல கூட்டல் கழித்தல் பெருக்கல் வேலை நடக்க போகுது. ஒவ்வொருபட்ட கிரேடுகளை கால்குலேட் பண்ண போறோம். பல இடங்கள்ல இதே கோடிங் எனக்கு தேவைப்பட போகுதுன்னு சொன்னால், அப்ப நான் திருப்ப அதே கோடிங்கை கொண்டு போய் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் அடிக்கணும்னு சொன்னா அது லூப்பை பாவிக்கலாம்னு சொன்னா லூப்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு. லூப்ன்றது தொடர்ந்து செய்ய முடியும், ஒவ்வொருபட்ட இடத்துல செய்ய முடியாது. ஒரு லூப்ன்றது ஜஸ்ட் தொடர்ந்து ஒரு சீக்வெண்டா செஞ்சு முடிச்சுட்டு நிப்பாரு, அவ்வளவுதான். அப்ப ஒவ்வொருபட்ட இடத்துல ஒவ்வொருபட்ட நேரத்துல ஆனா ஒரே கோடிங்க பயன்படுத்த போறோம்னு சொன்னா பேசாம அப்படியான தேவைப்பாடு வரும்னு எனக்கு கிளியர் ஆயிட்டுன்னு சொன்னா நான் அதை ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகணும்னு சொன்னால், அதாவது இன்னொரு கல்குலேஷனுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால் ஃபங்க்ஷன் ஆகும். இன்னொரு கல்குலேஷனுக்கு எல்லாம் பயன்படுத்துறதுல ஜஸ்ட் சொல்றதை செஞ்சாகணும் என்றால் சப் பண்ற பேர்லையும் ஒரு விஷயத்தை உருவாக்கி அதுக்குள்ள கோடிங்க போட்டு வச்சுட்டா என்னால தேவைப்படும் போதெல்லாம் நான் என்ன செஞ்சு கொள்ள முடியும், அதுகளை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியாது, அதாவது கால் பண்ணிக்கொள்ள முடியும். சோ இதுதான் பேசிக்கான விஷயம். இதுலயும் இப்ப நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் 2 வித்தியாசப்படுறதுக்கான இந்த ரிட்டர்ன் என்ற விஷயம் என்ன ரிட்டர்ன் என்றால், இப்படி ரிட்டர்ன் பண்றதுனால அர்த்தம் அப்ப இவர் தனக்குன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப அவரை நான் இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், சரியானே? ஆனால் இவர் அப்படி இல்ல, சொல்றதை செஞ்சாங்க நான் இன்னொரு விஷயத்துக்கு எல்லாம் பயன்படுத்த இன்னொரு இன்புட்டா கொடுக்க போறது இல்லை இதை அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் சொல்றதை செஞ்சாங்க என்றால் அது சப், ஜெனரல் சப். சோ இதுதான் ஃபங்க்ஷன் அல்லது மெத்தட்ஸ் வரக்கூடிய கான்செப்ட்கள் ஃபங்க்ஷனும் சப்பும், அதாவது ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்லுவோம். சோ இந்த விஷயமும் அனுசனுக்கு வழங்கிட்டு தான் ரைட், ஃபைன். சோ இதுதான் பேசிக் கான்செப்ட்கள், பேசிக் விஷயங்கள். அதாவது ஒரு VB.netல இருக்கக்கூடிய டேட்டா டைப்புகள்ல இருந்து, டேட்டா டிக்ளரேஷன்ஸ்ல இருந்து, ஆபரேஷன்ஸ்ல இருந்து, இஃப் கேஸ், ஸ்விட்ச் கேஸ், அதாவது செலக்ட் கேஸ்ல இருந்து, லூப்ல ஃபோர் லூப், ஃபோர் ஈச் லூப், அடுத்தது டூ வைல் லூப், டூ ஒன் டூ லூப்புகள்ல இருந்து, அதுக்கு பிறகு அரே என்ற கான்செப்ட்ல இருந்து, அதுக்கு பிறகு ஃபங்க்ஷன் என்ற விஷயம், அடுத்தது அந்த ப்ரொசீஜர்ஸ் பிரிச்ச ஃபங்க்ஷன் சப், ஜெனரல் சப், ஈவென்ட் சப் என்ற விஷயம் வரைக்கும் நாங்க பார்த்து பிராக்டிகல்ஸா ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸா உருவாக்கி இருக்கோம். இந்த அளவு மனசுக்கு கிளியரா இல்லையான்னு கட்டாயம் பார்த்து நான் அனுப்பியிருந்த பேப்பர்களையும் செய்து பார்த்து ஏதாவது டவுட் இருந்தால் நோட் பண்ணி கொண்டு வரணும். நாளைக்கு மார்னிங் அப்படி இருந்தால் நான் அதை விளங்கப்படுத்தி நாளைக்கு ஈவினிங்கும் விளங்கப்படுத்திட்டான். அநேகமாக வெள்ளிக்கிழமை ஒரு எக்ஸாம் மாதிரி ஒன்று செஞ்சுட்டு then from Saturday or Monday we will jump into the CRAD application that can be implemented by VB.net. VB.net உருவாக்கப்படக்கூடிய CRAD application எப்படி டெவலப் பண்றது, டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்றது, அந்த விஷயங்கள் எல்லாம் கமிங் வீக் பார்ப்போம். தென் ஒரு சாஃப்ட்வேரா எப்படி அதை பில்டப் பண்ணி பப்ளிஷ் பண்றது என்றதிலே பார்த்துட்டோம்னு சொன்னா நாம அடுத்த கான்செப்டுக்கு இறங்கலாம். ஓகே அனஸ்ட்? ஓகே ப்ரோ, ரைட். ஓகே, சொன்னதை ஞாபகம் கொண்டு நாளைக்கு ரெடி ஆகுவாங்க. மார்னிங் சந்திப்போம். பை.